கொள்கையை ஏதாவது ஒரு கொள்கையை வச்சு என்கிட்ட இப்படி ஒரு கல்வி அமைப்பு இருக்குது, என்கிட்ட இப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது, இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி என்கிட்ட எப்படி இருக்குது, ஒரு அரசியல் இல்லை அரசை எப்படி நடத்த முடியும், ஈவன் ஒரு சின்ன ஒரு கார்பரேஷனை என்னால் எப்படி ரன் பண்ண முடியும், இங்கே எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு சும்மா பேசணும். சும்மா பொத்தாம் பொதுவாக ஊழல் நடக்கு டிஎம்கேவை ஏசதுக்கு இவனுக்கு வேறு பாயிண்ட் இல்லைன்னா இப்போ டிஎம்கேவை திட்டினா மட்டும்தான் இவன் அதுக்கு எதிராக இருக்க மாதிரி காமிச்சிக்க முடியும், அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் நான் இவங்களுக்கு டிஎம்கே சப்போர்ட்டிவாக நான் சொல்லலை. தமிழ்நாடு ரொம்ப ஃபார் பெட்டர் அதர் ஸ்டேட்டு கம்பேர் பண்ணும்போது. இதை எனக்கு தெரிஞ்சு கோபிநாத் ஒரு நான் நல்லா சூப்பராக பேசணும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு எல்லாம் ரிப்போர்ட் படி பேச தெரியாது, ஏன் இவனை போயிட்டு ராஜஸ்தானில் பேச சொல்லுங்களேன், ராஜஸ்தானில் போய் பார்த்துட்டு வரட்டுமே. என்னென்ன இப்படி பேசிட்டு தெரியுறாங்கல்ல, இங்கே உமனுக்கு சேஃப்டி இல்லை அது இல்லைன்னு, ராஜஸ்தான்லேயும் பீகார்லேயோ இல்லைன்னா அதர் ஸ்டேட்ஸ்லேயே போய் பார்த்துட்டு வந்தால் தெரியும். காரணம் இல்லை, சொல்லது காரணம் இல்லை, என்ன பேசணுன்றதே தெரியாமல் தற்கொலைத்தனமாக பேசுறது. உமன் சேஃப்டி இல்லைன்னு சொல்லி அதிலேருந்து இது பண்ணி பேசுகிறோம். இது ஒரு காரணம், ஏதாவது ஒன்று பேசணுன்றதுக்காக. அப்படி டெய்லி என்ன உமன்ஸ் என்ன ரோட்டில் போக முடியாமல் இருக்காங்க, அப்படி போக முடியாது. ஆனால் சில இடத்துல அந்த பிரச்சனை நடக்குது, ஆனால் அது யார் இருந்தாலும் அந்த பிரச்சனை நடக்கதால ஒரு இடத்துல தப்பே இல்லாமல் இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன், தப்பு நடந்துட்டு இருக்கு. வேர்ல்டுலேயே செகண்ட் பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாடோட போலீஸ் டிபார்ட்மெண்ட். நம்ம இன்னைக்கு போலீஸ் எவ்வளோ தப்பு செய்யறாங்கன்னு சொல்கிறோம், காவல்துறையிலே தப்பான நபர்கள் இருக்காங்க, அதுக்காக கெட்ட பேர் மொத்த காவல்துறைக்கு நம்ம கொடுக்க முடியாது. வேர்ல்டில் செகண்ட் பிளேஸில் இருந்தவங்க, இது அம்மா ஆட்சி காலத்தில் இருந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் ஒருத்தன் கட்டி காப்பாற்றியான வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே பொத்தாம் பொதுவாக சிஸ்டம் என்ன சிஸ்டம் தப்பு, எதுலாம் தப்பு இருக்குது சொல்லு, ஒவ்வொன்றா அப்போ மாற்று, உங்ககிட்ட மாற்ற நீ மாற்றுறதுக்கான ஐடியாலஜி என்ன வச்சுருக்க, அவ்வளோதான். ஒரு ஸ்கூல் சிஸ்டமில் இவ்வளோ தப்பு இருக்குது, அரசாங்கத்துறையில் இவ்வளோ தப்பு இருக்குது, இல்லைன்னா ஒரு பத்திரப்பதிவு துறையில் ஏதாவது ஒரு துறையில் எடுத்து இதில் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதில் மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. நீ இப்போ ஆப்போசிட்டாக இருக்கிற மெச்சூர்னு சொல்கிறதுக்காக வயசை பார்த்து மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ஒரு பசங்கிட்ட எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கிட்டையுமே ஒரு இது என்னென்னா, ஏதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ் ஆளணும், அப்போ தான் நல்லா இருக்கும்னு நம்மளோட அப்பா தாத்தா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ள பசங்களோட எண்ணம் யங்ஸ்டர்ஸ் கிட்டே போகணும்னு இந்த ஒன்று இதுக்காக ஒரு யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, அப்படி யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய பேர் இங்கே இருந்தாங்க, அவங்களாம் நீங்கள் வாய்ப்பு தரல, அதுக்காக முட்டாள்தனமான ஒரு ஆளு கொடுக்க முடியாது.